அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலாட் எபிசோட் 95 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய போராட்டமெல்லாம் பண்ணி அந்த ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்கள்ல, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போ மாஸ்டர் இன்னுமே சோல் ஹாலில் தான் இருக்கார். வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் வந்து பிபி தோங்கிட்ட பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 20 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் நீ இன்னும் வந்து அழகாக தான் இருக்க அப்படிங்கிறாரு. ஏண்டா இவ்வளோ நேரம் எவ்வளோ பிரச்சனை நடந்தது, இந்த ஒரு ரொமான்ஸ் உனக்கு தேவைதானா? மனுஷன் என்ன சொல்கிறாரு, என்ன பாரு, நான் வந்து வயசானவ மாதிரி மாறிட்டேன், இந்த இடத்துல உனக்கே ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட நான் கண்டிப்பாக வந்து வருத்தப்பட தான் செய்வேன், ஏன்னா நான் வந்து உன்னை காதலிச்சேன் அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்கிறா, காதலிச்சியா, அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு உனக்கு அருகதை இருக்கா அப்படிங்கிறா. மாஸ்டர் அதெல்லாம் கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து என்னோடய ஃபீலிங்ஸை கூட புரிஞ்சிக்காம என்னோட ஸ்டூடெண்ட்டை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணலை, இன்னையோட எனக்கும் உனக்கும் நடுக்கம் இருக்கக்கூடிய உறவு அறுந்து போச்சுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. மனுஷனுக்கு என்ன கோவம். இவர் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்பொழுது அங்கே ஒரு 2 காவலாளிகள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, டே சீக்கிரம் வாடா, எல்டர்ஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டாங்க, மற்றவங்களுக்குலாம் பயங்கரமாக அடிபட்டிருக்கு, மெடிக்கல் டீமை கூப்பிடு அப்படிங்கிறானுங்க. உள்ளுக்குள்ளே பிபி தாங்க அவளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் தான். என்னதான் அவள் வந்து இவர் மேலே ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது இருந்தால் கூட வெளியில் காட்ட முடியுமா? போப்புன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கா. அப்படி இருக்கும்போது ஃபீலிங்ஸை வெளில காட்ட முடியாதுல்ல. ஆனாலும் உள்ளுக்குள்ளே இருந்து அழுதுகிட்டு தான் இருக்கா அவளும். இப்போ நம்ம டீம் பார்த்தீங்கன்னா பலத்த பாதுகாப்போட அந்த ஒரு சிட்டிக்குள்ளே வராங்கப்பா. ஆல்ரெடி அந்த சிட்டிக்குள்ளே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. என்னன்னு தெரியல, எல்லாருமே ஒரு மாதிரி வெறுப்பாக தான் பார்க்குறாங்க. இவன் தங்சானுக்கு மார்ஷல் சோல் சிட்டின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலாஸ் தான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிரச்சனை நடந்தது இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த கணக்கெல்லாம் நான் கழிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிறான்ப்பா. அங்கே போய் இறங்கினோடனே ஃபேட்டிக்கு பயங்கர சந்தோஷம். எப்பாடா ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோண்டா, இது என்னடா இது பயங்கரமான ஆபத்தான ஒரு பயணமாக இருக்குதே அப்படிங்கிறான். அவன் மேலே போய் பொத்துன்னு ஆஸ்கார் விழுந்துருவானா. இவனுங்க 2 பேர் மட்டும் இல்லைனா இந்த ஒரு சீரீஸில் காமெடியே இருக்காது போல. பிராண்டர் என்ன கேட்குறாரு, ஏன்டா மார்ஷல் சோல் சிட்டிக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால நீ சேஃப்னு நினைக்கிறியா அப்படிங்கிறாரு. அதான் ஆஸ்கார் என்ன சொல்கிறான், எப்பா இங்கே தான் வந்து அந்த சேக்ரெட் டெம்பிள் இருக்குது, இங்கே வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது அப்படிங்கிறான். அவதான் அவர் சொல்கிறாரு, டேய் நம்ம இருக்கிறது புலியோட குகைக்குள்ளே, ஜாக்கிரதையாரு, இங்கெல்லாம் சேஃபே கிடையாது அப்படிங்கிறாரு. அதான் அவனுங்க யோசிக்கிறானுங்க, ஆஹா இந்த டோர்னமெண்ட்டு பயங்கர கொடூரமாக இருக்கும் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் சரி, மாஸ்டர் எங்கடா போனார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அர்லாங் பதில் சொல்கிறாங்க. அர்லாங் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து முக்கியமான வேலையாக இருக்கும், அதனால தான் போயிருக்கான், நீங்கள் கவலைப்படாதீங்க, திரும்ப வந்துடுவான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. தங்சான் என்ன சொல்கிறான், இன்னும் நமக்கு 3 நாள் தான் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 நாள் தான் இருக்குது, நம்ம கண்டிப்பாக வந்து இந்த 3 நாளுமே ப்ராக்டிஸ் பண்ணி மாஸ்டர் வந்த உடனே நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காட்டணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்போது இவங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷாவு உட்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 40 அப்படிங்கிறது ரீச் ஆகிட்டா. ஸோ இப்போது நம்ம மொத்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 40 அப்படிங்கிறது ரீச் ஆகிட்டாங்க. காரணம் என்னென்னா, மற்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹர்ப் அப்படிங்கிறத சாப்பிட்டு சீக்கிரமாக லெவலில் ரீச் பண்ணிட்டாங்க. ஆனால் இவன் அதை நான் சாப்பிட மாட்டேன், நான் வந்து அதை சேஃபாக வச்சுக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணியே 40க்கு ரீச் ஆவேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அதனால் இவளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இப்போது மூவா என்ன சொல்கிறான்னா, நீ லெவல் 40 ரீச் ஆகிட்டல, டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போயிட்டு பீஸ்ட்டை ஹண்ட் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறான். இவளுமே திரு முடிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ளே வரலாங்க, நீ வா நான் கூப்பிட்டு போகிறேன் பாரு, இன்னும் சூரியன் கூட கீழே போல, கண்டிப்பாக நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு பீஸ்ட்டை ஹண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இவளா திருன்னு முழிச்சுக்கிட்டே போகிறா. ஏன் அவள் திருன்னு முழிக்கிறா அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது நம்ம போக பார்ப்போம். அதான் ஆஸ்கார் கேட்குறான், ஏன்டா ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நான் வந்து உனக்கு ஹண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க, அவள் ஏன்டா சோகமாக போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதான் தங்சான் சொல்கிறான், அவள் அப்பா ஞாபகம் வந்துச்சு போல தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஷாவு அர்லாங் 2 பேருமே திரும்ப வந்துட்டாங்க. வந்த உடனே பசங்கள்லாம் ஓடி போகிறாங்க. இவள் வந்து இவளோட அந்த 4th சோல்ரிங் அப்படிங்கிறத காட்டுறா. தங்சான் என்ன பண்ணுறான், அர்லாங்க்கு நன்றி அப்படிங்கிறத சொல்கிறான். இப்போ அர்லாங் என்ன சொல்கிறாங்க, எனக்கு நீ நன்றியெல்லாம் சொல்லாதப்பா, நான் வந்து அவளுக்கு ஹெல்ப்பே பண்ணல அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, இவங்க 2 பேர் காட்டுக்குள்ளே போனாங்களா, போய்கிட்டு இருக்கும் போதே அவள் வந்து மிஸ் ஆகிட்டாலாம் எங்கேயோ. ஆக்சுவலாக மிஸ் ஆகலை, அந்த பக்கி இவளை ஏமாற்றிட்டு ஓடி போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இவன் வந்து ஒரு பீஸ்ட் இல்லையா, இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ரிங் ஹண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பர்டிகுலர் லெவலில் ரீச் ஆன உடனே இவளுக்கு தன்னாலே பார்த்தீங்கன்னா சோல்ரிங் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிடும். ஆனால் இது மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாதுல்ல, அதனால் இவன் வந்து ஓடி போயிட்டா. அவங்களும் எல்லா இடத்துலையுமே தேடி கடைசியாக வந்து இவளை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு பார்த்தா இவன் வந்து 4 சோல்ரிங்கோட இருக்கா. எப்படிமா சோல்ரிங் கிடைச்சது அப்படின்னு கேட்டால், அங்கே வந்து ஒரு பீஸ்ட் ஒன்று வந்துச்சான், அந்த பீஸ்ட்டுக்கு அடிபட்டு இருந்துதான். ஸோ அதோடைய சோல்ரிங்கை வந்து இவன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டாலாம். என்னடா இது ரொம்ப லக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. தங்சான் கேட்குறான், உண்மையாவா அப்படிங்கிறான். அவளுமே அப்படியே பார்க்குறான், ஆமாம் உண்மையாக தான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசுகிறா. இப்போ ஆஸ்கார் என்ன சொல்கிறான்னா, அம்மா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து சோல் பீஸ்ட் ஹண்ட் பண்ண போகும்போது என் கூட கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான்.
இப்போ இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே மாஸ்டர் வந்து சேர்றாருப்பா. மாஸ்டர் என்ன கேட்குறாரு, என்னடா எல்லாருமே பயங்கர ஹார்டாக ஒர்க் பண்ணுறீங்க போல தெரியுதே, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் அவனுங்க சொல்கிறானுங்க, மாஸ்டர் எங்கள் மாஸ்டர் போயிட்டீங்க, நீங்கள் வரும்போது எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா, உங்களை எங்களால் பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட பயணம் ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது எனக்கு தெரியும், எல்லாருமே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தங்சானுமே பார்த்து கேட்குறாரு, நீ ஓகேவா அப்படிங்கிறாரு. தங்சானுக்கு தெரியுது இந்த மாதிரி மாஸ்டருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இவனுக்கும் தெரியுது. இப்போ எல்லாருமே ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டு மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது டோர்னமெண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது, இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ ஒரு முறை நம்ம ரூல்ஸை வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 33 டீம் இருக்காங்களாம். எப்படியாவது கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறத வின் பண்ணிட்டா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் பை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கிடைச்சதுன்னா இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஆனாலுமே இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் யாரா ரொம்ப டஃப்பான டீம் அப்படின்னா அந்த மார்ஷல் சோலால் டீம் தான். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ மற்ற 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டாக போட்டு நம்ம ஒரிஜினல் டீம் இருக்குது பாருங்கள் 7 பேர், அவங்க தான் வந்து சண்டை அப்படிங்கிறத போட போகிறாங்க. இது வரைக்கும் நம்ம ஆட்கள் 7 பேரும் ஒன்றா சேர்ந்து சண்டை அப்படிங்கிறதே போடல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் அவங்க சண்டை போட போகிறாங்க. மாஸ்டர் என்ன சொல்கிற தங்சான் கிட்ட, நீ வந்து நாளைக்கு கண்ட்ரோல் எடுத்துக்கோ, நீ வந்து டீமை கண்ட்ரோல் பண்ணு, ஆனால் உன்னோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தை வந்து வெளியில் காட்டாத அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க கிளம்புறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே டோர்னமெண்ட் இல்லையா. இப்போது அர்லாங் வந்து மாஸ்டர் இழுத்துட்டு போகிறாங்க. நீ வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியணும்ல. இப்போ எர்லாங் வந்து கேட்குறாங்க, போன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, பிபி தோங் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இல்லை, அவள் வந்து இப்போ போப்பா இருக்கா, எனக்கு தெரிஞ்ச பிபி தோங் இது கிடையாது அப்படிங்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல விடு, ட்ரைனிங் மெத்தட் தானே, நம்ம வேறு எங்கேயாவது வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு சிட்டி வந்து ரொம்ப சேஃபே இல்லாத ஒரு சிட்டி, நீ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாரு, என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணு, நான் இல்லாமல் நீ எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன்னா இவங்களை ஏதாவது பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டருக்கு ஒரு பயம் இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.